வேலூரில் மண்பானை தயாரிக்கும் பணி தீவிரமடைந்து வருகிறது. தொடர் மழை காரணமாக பானைகளின் உற்பத்தி குறைந்துள்ளதோடு பெரும் இழப்பை சந்தித்து இருப்பதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய விழாக்களில் பொங்கல் திருநாள் முதன்மையானது. இந்த நன்னாளில் நம் பாரம்பரிய முறைப்படி மண் பானைகளை கொண்டு பொங்கலிட்டு கொண்டாடுவது வழக்கம். இதனை முன்னிட்டு பானைகள் தயாரிக்கும் பணியில் வேலூர் மாவட்டம் ஆற்காடு பகுதியில் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். காலச்சக்கரத்தின் வேகத்தில் தற்போது இந்த தொழிலை ஒரு சிலரே தொடர்ந்து செய்து வருகின்றனர். எங்களுடைய வேலை நிரந்தரமாக நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் செய்யறதுக்கு வேண்டிய அரசாங்கம் அனுமதி கொடுத்து எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு கொடுக்காம மானியம் கொடுத்து செய்ய சொன்னால் நாங்கள் செய்வோம். இப்போ இருக்கிறது எங்கள் 3 பேர் தான் எங்கள் தெருவில் செய்கிறோம். இதுக்கே எங்களுக்கு மண் வரல, வேலை செய்ய முடியல. இப்போ முன்ன மாதிரி பெருவானே மண்பாண்டம் தொழில் சீரழிஞ்சு போச்சு. கடந்த சில மாதங்களாக பெய்து வந்த கனமழை காரணமாக அனைத்து ஏரிகளும் முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்ணெடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். இதன் காரணமாக பானை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஏரிகளில் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படாததால் பானைகளை செய்ய முடியவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். மண்பாண்ட தொழிலில் ஈடுபட்டு வருபவர்களுக்கு மானியம் வழங்க வேண்டும் எனவும் தடையில்லாமல் மண் கிடைக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ரொம்ப கஷ்டம். இப்போ மண் வசதி கிடையாது. இப்போ சிலிண்டர் ஆகிப்போச்சு, ஸ்டீல் சாமான் ஆகிப்போச்சு, எவர் சில்வர் ஆகிடுச்சு. இதை கொண்டு எல்லாம் டவுனுங்களில் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. இப்போ எங்கள் தொழில் ரொம்ப நிறைஞ்சு போச்சு. வேறு வழி இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கணும். குழந்தை குட்டிகளை காப்பாற்றிக்கணும். தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார தொழில்களில் மண்பாண்ட தொழில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தொழிலை அழிய விடாமல் காப்பாற்றுவதில் மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பெரும் பங்கு உள்ளது. ஜான் பிரிட்டோ, நியூஸ் 7 தமிழ், வேலூர்.